ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷரில் இன்றைக்கி ஒரு சூப்பரான குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே நம்ம சேனலில் வெந்தய குழம்பு பொடி எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். அதுலேருந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. கத்திரிக்காவை இந்த மாதிரி நீட்டாக அழகாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ நல்ல ஸ்டஃபிங் எல்லாம் கத்திரிக்காயில் பண்ணுற மாதிரி ஒரு 10 நிமிஷம் மேரினேட் பண்ணி வச்சிடலாங்க. இப்போ ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு ஜீரகம் போட்டு இந்த கத்திரிக்காவையும் போட்டு நல்ல ஒரு ஃப்ரை கொடுங்க. இப்போ ஒரு பழம் தக்காளியை நான் மிக்ஸி ஜாரில் பச்சையாக அரைச்சிக்க போகிறேன். ஸோ அந்த பேஸ்ட்டையும் இதில் விடுங்க. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. எல்லாம் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா அது போகட்டும். இப்போ புளித்தண்டையை திக்காக கரைச்சி கொட்டிக்கோங்க. தேவைக்கு ஏற்ப உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கலக்கி விட்டு சூப்பராக ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டிங்கன்னா வாசனை கொஞ்சம் பெருங்காய பொடியும் போட்டுக்கோங்க. சூப்பரான கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுங்க. இதை சுட சாதத்தை நல்லா நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடும்போது செம்ம எம்மியான டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பபாய்.